ஹலோ மக்களே, நம்ம ஆஃபீஸ் வெல்கம் டு ஜஸ்ட் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் பயங்கர வெயிட்டிங்கில் இருப்பீங்க. பரவாயில்ல, நேற்று நம்ம அண்ணன் சீமானை வச்சு செஞ்சாப்புல, சைமன் செபஸ்டினை வச்சு செஞ்சாப்புல, இன்னைக்கு உதயநிதி மாற்றிக்கிட்டாப்புல, இன்னைக்கு செம்ம செய்ய போகிறாரு அப்படின்னு நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, இப்பயே சொல்லிக்கிறேன், சைமன் செபஸ்டியன் அப்படின்றவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் மூத்த அண்ணன். அவர் ஒழுங்காக இல்லைன்னா அவரை வழி நடத்த வேண்டியது, அவரை திருத்த வேண்டியது நம்ம கடமை. அதனால தான் அவர் எப்படி பேசுகிறாரோ அவர் பாஷையிலே அவருக்கு பேசி புரிய வைக்கிறோம். உதயநிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன அண்ணன், புரியுதுங்களா? வளர்ப்பு சரியில்லை. என்னது வளர்ப்பு சரியில்லை? ஒழுங்காக வளர்த்துருந்தா வாயில் இப்படிலாம் வராது. அதனால் வளர்ப்பு எப்படி ஒரு புள்ள வளரணும் அப்படின்னு அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடமும், அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு ஒரு பாடமும் இந்த வீடியோவில் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறதுக்கு யார் காரணம், என்ன தைரியத்தில் பேசுகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேரை பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஐ பட்டன் இதெல்லாம் இருக்கும் தட்டி விட்டு, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பில் லோஸ்க்குலாம் லிங்க் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம தலைவர் பதவி ஏற்றதுலேருந்து இவங்களால வந்து தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கவே முடியல. யாருனால? திருட்டு முன்னேற்ற கழகத்தினால. அதனால் அன்னையிலிருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல அவங்க ஆரம்பித்து விட்டது எலக்ட்ரிசிட்டி கிடைக்கல, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி போகல அப்படின்ற பிரச்சனை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போதைப் பொருள் வந்து பயங்கர புழக்கமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை அவுத்து விட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. ஒரே மாதத்துக்குள்ளே நம்ம தலைவர் வந்து எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. தவறு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா என்னடா அடுத்த செய்யலான்னு பார்க்கும்போது ஜென்சி கிட்ஸை இறக்கி விட்டு வேணுக்குன்னே வந்து பேச விட்டாங்க. சரி, ஜென்சி கிட்ட பேச விட்டோம்னா எடுத்து உள்ளே வச்சு லாடம் கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஐயா ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து பேசுகிறதுக்கே பயந்துக்கிட்டு ஓரம் ஒதுக்கிட்டாங்க. அடுத்து என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க, நீட்டு வந்துச்சு. ஆஹா, கிடச்சிச்சுரா ஒரு சந்தர்ப்பம். அங்கே ஒருத்தன் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பிரச்சனை இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லி அதை கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து பண்ணால் அதுவும் உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு போச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அண்ணனுக்கு தண்ணி மேட்ரு வந்துச்சு. உதய் ப்ரோவுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? அவர் தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுவார். வாழ்க்கையில் அவர் மாதிரி தண்ணிக்கு கஷ்டப்பட்டது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. படங்கள்லேயே பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? அவர் வந்து தண்ணி குடிக்கணும்னு நினச்சா கூட குடிக்க மாட்டார், மோந்து மட்டும் பார்ப்பார். பார்த்துருப்பீங்கள்ல, நான் படத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் தண்ணி அப்படின்னா உதய் ப்ரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த தண்ணிக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டங்களை, ஜால்ராக்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அண்ணன் வந்து நேற்று ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு. அந்த போராட்டத்தில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் எங்கேயாவது செவத்தில் போய் தேய்ச்சா என்ன வருது, உதடு பிஞ்சு போகும்ல, அந்த கதையாகி போச்சு அண்ணனுக்கு நேற்று பொழப்பு. நேஷ்னல் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாவுக்கும் வச்சு கிழின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி என்னப்பா பேசிட்டாரு அண்ணன் அப்படின்றத நான் ஏன் சொல்லுவானே, அவரே சொல்லுவார், கேளுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன பாத்தீங்களா? அதாவது ஒரு தலைவன் அப்படின்றது எப்படி இருக்கணும்? நீ ஒழுக்கமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உன்னுடைய கட்சி தொண்டர்களை ஒழுக்கமாக ஆக்கணும். ஓகே, இங்கே உதய் வந்து ஸ்டார்டிங்கில் த்ரிஷா அவர்களுடைய பேரை இழுக்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் நீ பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிறவன் த்ரிஷான்னு கத்துறானா, அப்போ அவன் மைனான நிலைமையில் என்ன இருக்கு, எப்படி நீ ஆக்கி வச்சிருக்க? சரி, அவன் தான் கத்துறான்னு சொல்லிட்டு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல், டேய் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், காவேரி தண்ணிக்காக வந்திருக்கோம், அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் த்ரிஷா பற்றி பேசுகிறேன்னு கண்டிக்கிறவன் தலைவன். ஆனால் அதை விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணி வரலைன்னா என்ன, இந்த தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுறாருன்னா எப்படி ஒரு வளர்ப்பு? அப்பா ஸ்டாலின் அவர்களே, இப்படி தான் உங்கள் பிள்ளைய வளர்ப்பீங்களா அப்படின்னு நான் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த இந்தியாவே கேட்குது. காரி மூஞ்சியில் பொழிச்சுன்னு துப்புது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சனாதனத்தை பற்றி பேசினான்னு சொல்லிட்டு வடக்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவரை சாணி எடுத்து மூஞ்சிலே அப்புன்னு அப்புனாங்க.
டைரக்டாலாம் இல்லை, இவர் படத்தை வச்சு அங்கே மிதிச்சாங்க, உருவபொம்மை எரிச்சாங்க, சாணி எடுத்து மூஞ்சில அடிச்சாங்க. யார் மூஞ்சில? உதய் ப்ரோ மூஞ்சில. ஆனால் இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு புத்தி வரல. நீங்கள் ஏன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணியிலேயே ஞாபகத்தில் இருக்கீங்க? உங்களுக்கு காவேரி தண்ணியை விட நீ வேதா இல்லத்தில் கிடைக்கிற தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ காவேரி தண்ணிக்காக போராடுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் நம்புகிற மாதிரி இருக்கா? 5 வருஷமாக என்னென்ன பண்ணீங்க காவேரியாக கொண்டு வராமல்? எல்லா வருஷமும் 50 வருஷமாக இதே தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காவேரி 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 தண்ணின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வரமாட்டேங்குது தண்ணி. ஆனால் இப்போ நேற்று வந்த முதல்வர் போய் பேச போகிறேன்னு சொன்னோடனே பதறீங்க. அப்புறம் அங்கே இருக்க முதலமைச்சர் ஐயோ வர வேண்டாம்ப்பா அப்படின்னு அம்மாடா அப்படின்னு கூலா வரீங்க. டக்குன்னு உடனே போராட்டத்தை எடுக்கிறீங்க தண்ணி வரலைன்னு. போகும்போது போகிறேன்னு சொன்னவரை போனால் நமக்கு கௌரவம் இழுக்கு, தமிழ்நாடுன்னு இறங்கி போகணுமா, தரங்கட்ட தமிழ்நாடா, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தைரியம் இல்லையா, அங்கே போய் சரண்டர் ஆகணுமா அப்படின்னு பேசுனீங்க. சரி அவங்க வர வேண்டாம்னு சொன்னோடனே தண்ணியை கொண்டு வர்ற தெரியல இந்த முதலமைச்சருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போராட்டத்தை பண்ணுறீங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்றதை பார்த்து ஆண்டவனே பொறுக்காமல் உங்கள் அழிச்சாட்டியம் தாங்க முடியாமல் அவராக வர்ண பகவான் அந்த பக்கம் கர்நாடகாவில் மழை பெஞ்சு அப்படியே இங்கே விட்றாப்புல. இதில் ஒரு அறிவாளி மயிராண்டி ஒருத்தன் கேட்டான் கேள்வி, அவர் வந்தனால மழையே வந்துருச்சான், ஆண்டவன் பிள்ளை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தான். யார்? நம்ம மூத்த அண்ணன் சைமன் செபஸ்டியன் இருக்கான்ல, அவன் கிண்டல் அடித்தான். என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி வந்ததுக்கு ஏன் இங்கே பெய்யக்கூடாதா, கர்நாடகாவில் தான் பெய்யணும் அப்படின்னு. டேய், எவன் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னானோ அவன்கிட்ட பேஞ்சு அவனை அனுப்ப வைக்கிறது தான்டா ஆண்டவனோட செயல். இங்கே பேஞ்சு அவன் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு ஆண்டவன் செயல் கிடையாது. அரையட்டு முட்டா பசங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. புரியுதா? நீ தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. என் மயன் என் பிள்ளை, அதாவது ஆண்டவன் பிள்ளை நீ சொன்ன தெரியுமா, விஜய் அவர்கள் தண்ணி கேட்டு நீ தரமாட்டேன்னு சொன்னேன்னா உன்னை தர வைப்பேன்டா அப்படின்றது தான் ஆண்டவன் அங்கே அவங்களுக்கு வச்ச செக்கு. புரியுதா சைமன் செபஸ்டியன்? அதனால கொஞ்ச நேரம் நீங்கள் பொத்திக்கிட்டு ஓரமாக போங்க. நாங்கள் எம்எல்ஏ கூட பேசிக்கிட்டு இருக்கோம், நீ டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்றனால தான் உங்களுக்கு இந்த ஏறி. அண்ணன் ஏதோ எம்எல்ஏ வாங்கி சட்டசபைக்கெல்லாம் போகிறான்றனால ஓரளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம உட்காந்துருக்கோம். ஆனால் அண்ணன் உதய அண்ணன் நீங்கள் இப்படிலாம் பேசினா சரியில்லைண்ணே, பார்த்து இருந்துக்குங்க. பசங்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட பொண்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. இது வரைக்கும் உங்கள் ஆளுங்க மேலே தான் நடவடிக்கை பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 10 ரூபா பாலாஜி பதுங்கிட்டாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அம்சமாக மூடிட்டு உட்காந்துட்டாப்புல. மற்ற எல்லாருமே பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்க, வேலையை மட்டும் பாருங்கள், அவரை மட்டும் விமர்சனம் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி தேவையில்லாமல் கண்டென்ட்டுக்கே தேவையில்லாத ஒரு ஒரு மேட்டரை எடுத்து வந்து உள்ள சொருவி வீணாக வம்புழுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மேலே அரெஸ்ட்டு பாயும். புரியுதா? இது ஒன்றும் பண்ண முடியாது. இது நீங்களாக வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. எங்கள் மேலே கால் புணர்ச்சியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, எங்கள் மேலே கவர்மெண்ட் பயந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா எவன் நம்ப மாட்டான். ஏன்னா நீ வாயை வச்சுட்டு சும்மா இல்லை. அதனால் புரியுதா இல்லையா? அதனால் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்கள், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் தேவையில்லாமல் அன்வான்டாக யாரையும் உள்ளே எழுதிட்டு வரீங்க? ஒரு வளர்ப்பு எப்படி இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்து பேட்டி கொடுத்தாயா. நீங்கள் படுத்தின பாட்டுக்கு அவன் அதை மட்டும் உண்மையால் அதை மட்டும் வளர்ப்பு சரியில்லைன்னு வச்சுங்க, உங்களை மாதிரி அந்த இடத்துல பேட்டியில் வண்டையாக பேசியிருப்பாப்புல. நீங்கள் பண்ண அவ்வளோ அழிச்சாடின்னு பேசியிருப்பாப்புல. ஆனால் எவ்வளோ டீசெண்டாக பேசிட்டு போனாப்புல. சின்ன பையன் ஜேசன் சஞ்சய், அவருக்கும் தண்ணி வரும். புரியுதுங்களா? கொஞ்சமாக நம்ம வாங்கி குடித்தோம்னா புத்தி வரும் அப்படின்னு நான் சொன்னால் தப்பாக போயிரும்ல. அதனால் நம்ம அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. தண்ணி எல்லாருக்கும் வரும்ண்ணே, தண்ணி எல்லாருக்கும் வரும். அதை குடிக்க முடியுமா முடியாதா, யார் தண்ணியை குடிக்கிறதுன்றது அவன் டிசைட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வாயை வச்சுட்டு மூடிட்டு இருந்தீங்கன்னா சரி. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நம்ம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இப்போ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் இப்போ விசிட் போயிட்டு இருக்காரு. புரியுதுங்களா இல்லையா? வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு இடம் அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் விசிட் போகிறாரு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபேன் ஃபேக்ட்ரிஸ் விசிட்டு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின் பாலம் இதெல்லாத்தையும் விசிட் பண்ணுறாரு. இப்படி
எல்லா இடத்தையும் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு முதலமைச்சர் அப்படின்றவர் இன்னைக்கு வந்து புதுசாக வந்திருக்கார் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு முதலமைச்சருடைய வேலை என்ன, எதில் கவனம் செலுத்தணும், எதில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்றத கற்றுக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே சொல்லப்போனால் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறார். இதுதான் நமக்கு தேவை. ஒரு முதலமைச்சர் வந்து நாங்கள் 50 வருட கட்சி, நாங்கள் 75 வருஷ கட்சி, எங்களை போன்ற தமிழ்நாட்டை ஆள முடியுமா, உட்காந்து பேள முடியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் கிடையாது. ஏன்னா பேண்டு தான் தமிழ்நாடை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இன்றைக்கி வந்தது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முதுகில் ஆணி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் குய்யோ முறையான்னு எடுக்க முடியாமல் கதறிடி திரிகிறாங்க. இதில் அண்ணன் என்ன சொல்கிறாப்புல, பாலம் நாங்கள் கொண்டு வந்தது, செயின்ட் கோப்பின் கம்பெனி நாங்கள் கொண்டு வந்தது, இது நாங்கள் கொண்டு வந்தது, அது நாங்கள் கொண்டு வந்தது. ஆமாம், எல்லாம் உங்கள் அப்பா வீட்டு பணத்தில் கொண்டு வந்தீங்க. ஏன் உதவி ப்ரோ, உங்கள் அப்பா வீட்டு பணத்துலேருந்து கொண்டு வந்தீங்களா, இல்லை திமுகவுடைய கஜானிலேருந்து எடுத்து வந்து கட்டினீங்களா? எங்ககிட்ட வாங்கின வரி பணத்தை எங்களுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் நீங்கள் கட்டினது கிடையாது. அதுக்கு தான் உங்களை அந்த இடத்துல சிஎம்மாக உட்கார வச்சுச்சு. அதுக்கு தான் யாரை வேணும், எதுக்கு சிஎம் ஆக்குறவங்கள? உங்கள் வீட்டுக்கு பணம் சம்பாரித்து உங்கள் வீட்டு குடும்பத்தை சொத்துக்கா பார்த்துக்கிறதுக்கா? எங்களுடைய தேவைக்கு, தமிழ்நாட்டுடைய தேவைக்கு, தமிழக மக்களுடைய தேவைக்கு என்ன செய்யணுமோ அதை காலத்தின் மாறுதலுக்கு ஏற்ப, என்னது காலத்தின் மாறுதலுக்கு ஏற்ப அதை செஞ்சு தர வேண்டிய கடமை ஒவ்வொரு முதல்வருக்கும் இருக்குது. அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலை. 2026 இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாடு எப்படி வச்சுருக்கீங்க? இன்னும் 2000 இப்போ 1990 2000 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதே மனநிலைமை இன்னும் வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்களை தூக்கி குப்பையில் போகிற மாதிரி போட்டு விட்டு நாங்கள் புதிய முதல்வர் எடுத்துருக்கோம். நீங்கள் மட்டும் ஆகுனா ஃபாரின் கிளம்பி போயிடுறீங்களே. ஏன் ஃபாரின் கிளம்பி போகிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்க முடியாது. தமிழ்நாடு உங்களுக்கு ஃபாரின் மாதிரி தெரியலை. நான் என்ன கேட்குறேன், ஒரு டூர் போகணும் உடனே அப்படின்னா ஃபாரின் கிளம்பி போயிடுறீங்க. நீங்கள் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா உதயநிதியாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்க பாதுகாப்போட நீங்கள் எங்கே வேணால் டூர் போகலாம். அப்படியே உதயநிதி நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட உங்களை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் வைக்கிற மாதிரி வந்து முக்கிய போகிறது கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் போனீங்கன்னா 4 பேர் பின்னாடி வருவான், நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு எங்கே வேணாலும் தெரியலாம். ஆனாலும் உங்களால் தமிழ்நாட்டில் சுற்ற முடியல. எங்கே போகிறீங்க? இங்கே கிளம்பி வர்றீங்க. ஏன்னா இங்கே தான் வேதா இல்லம் தண்ணி இங்கே கிடைக்குது. ஆமாம், இங்கே இருக்குது, வேதா இல்லம்னு ஒன்று இருக்குது. அதில் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு அண்ணன் வருவாப்பில் அப்பப்போ. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் தண்ணி குடிக்கிறது இங்கே வர்றீங்க, எங்களுக்கு போகிறதுக்கு போக்கடம் இல்லாமல் நாங்கள் அங்கேயே தண்ணி குடிச்சிட்டு கிடக்குறோம். காவேரி தண்ணியை, புரியுதுங்களா? நாங்கள் காவேரி தண்ணி தான் குடிக்கிறோம், வேறு வழி இல்லை. நீங்கள் உங்களுக்கு இங்கே வந்த வேதா இல்லம், அங்கே போனால் தாரா இல்லம், இப்படி எப்படி ஏகப்பட்ட இல்லம் வச்சுருக்கீங்க நீங்கள். அதில் மாதிரி அந்த இல்லத்தில் நீங்கள் தண்ணி குடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எங்களுக்கு இல்லையே. அப்போ ஒரு நாட்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்ற அந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் இன்னமும் குப்பை தொட்டி ஆக்கி வச்சுருக்கீங்க. சரி, இவ்வளோ நேரம் உங்களை திட்டேன். ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்படி நீங்களாம் இருக்கிறதுக்கு யார் காரணம்? அந்த முன்னாடி உட்காந்துருக்காங்களே கூட்டம், தருதலை கூட்டம், அந்த கூட்டம். இப்போ எனக்கு விவசாயிகளை பற்றி நான் இதில் பேச போகிறேன். யாராவது அஃபண்ட் ஆனீங்கன்னா ஐ டோன்ட் கேர். யாராவது விவசாயிகள் இதை பார்த்துட்டு அஃபண்ட் ஆனீங்கன்னா ஐ டோன்ட் கேர். நான் என்ன கேட்குறேன், காவிரி தண்ணி பிரச்சனை இப்போ விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் வந்துச்சா உங்களுக்கு? ஏன்னா நான் நீங்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் கடவுளுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து தூக்கி வச்சு பார்க்குறோம், தூக்கி வச்சு பேசுகிறோம். புரியுதா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும்னு நாங்கள் முதற்கொண்டு, சாதாரண மனிதர்கள் முதற்கொண்டு விவசாயி அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? முதல்ல உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா? 50 வருஷமாக இந்த இத்துப்போன அடிமையாக, இந்த இத்துப்போன திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருந்தீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு மசுருமே செய்யலை. ஆனால் இன்னமும் அவங்க பின்னாடி போய் நிற்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? உங்களெல்லாம் வந்து விவசாயிகள்னு சொல்கிறதா இல்லை வியாபாரிகள்னு சொல்கிறதா? எதுக்காக நீங்கள் போனீங்க? அதாவது டெல்லிக்கு கிளம்பி போகிறீங்க, இங்கேருந்து போராட்டம் பண்ணுறதுக்கு. டெல்லிக்கு கிளம்பி போகிறீங்க. எப்படி போகிறீங்க டெல்லிக்கு? உங்களை என்ன கூப்பையில் அனுப்பி விட்ருப்போம்ல உதயநிதி ஸ்டாலின்? கூப்பையில் அனுப்பிடுவோம். அதே ஸ்லீப்பர்ஸ் கோச்சில் இல்லைன்னா இந்த மிஞ்சி போனால் அன்ரிசர்வில் கூட போயிருப்பீங்க. உங்களுக்கு கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க, உங்கள் வயிற்றில் அடிக்கிறாங்க, உங்கள்கிட்ட திருடுறாங்க, உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி வர விடாமல் கர்நாடகாவில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருட காலமாக இந்த 50 வருஷத்தில் ஒரு பெரிய அணையை கட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து தேக்கி விவசாயிகளுக்கு கொடுக்க முடியல. இருக்கிற நீர்நிலைகளை வந்து தூர்வாரி அதில் தண்ணி தேக்கி வச்சு உங்களுக்கு வந்து நீரை வந்து தேவையான அளவு கொடுக்க முடியல. எல்லா துரோகங்களையும் செஞ்சது இந்த திமுக.
2009 காலகட்டத்தில் மீத்தேன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விவசாய நிலங்களை அழிக்கிறதுக்கு அடி போட்டவங்க இவங்க. எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக கொடுக்காம பல இடங்களில் மோட்ரு வீணாக போனதுக்கு காரணம் இவங்க. இப்படி அரிசி முதல்ல எல்லாத்தையும் விளை வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பர் குடோன் இல்லாமல் மழை பெஞ்சா முளைச்சி போய் வீணாக்க விட்டது இவங்க. இப்படி எல்லாமே பண்ணது இந்த திருட்டு திராவிட கட்சிகள் தான். அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும். ஆனால் இவங்க பின்னாடி திருப்பியும் போய் நிற்கிறீங்கன்னா உங்களெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? எதை கொண்டு நான் அடிக்கிறது? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சோறு போட்டால் தான் எங்களுக்கு சோறா? நீங்கள் சோறு போடாதீங்கடா, நீங்கள் விவசாயம் பண்ணாதீங்கடா. நான் இப்போ சொல்கிறேன், விவசாயம் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி வாழுவீங்க? நீனே விவசாயம் பண்ணி நீனே தின்னுங்க முடியுமா? முடியாதுல்ல. உன்னால் ஒரே ஒரு ஊட்டை அரிசி விளைய வச்சு நீ உன்னால் தின்னுக்க முடியுமா? முடிஞ்சால் அப்படி பண்ணிக்கிங்க. எவனுக்குமே கொடுக்காதீங்க உலகத்தில். விவசாயி தானே. நீ விவசாயம் பண்ணி உன்னை வந்து நடிச்சானா? நீ ஏன் கொடுக்குற எல்லாருக்கும்? அவனுக்கு பறிச்சு அவன் எப்படியா சாப்பிட்டுவான். உயிர் வாழணும்னா அவன் சாப்பிடுவான். அவனே விவசாயம் பண்ணிப்பான், இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவான், எப்படியோ கற்றுப்பான். விவசாயத்தை யார் வேணால் எப்படி வேணால் கற்றுக்கிட்டு வந்து செஞ்சிடலாம். அது பெரிய மேட்ரு கிடையாது, கம்ப சூத்திர மேட்ரு கிடையாது. ஆனால் மற்ற தொழிலை செய்ய முடியாது. இருந்தாலும் உணவு, அதாவது எங்களுக்கு வயிற்றுக்கு போடுற சாப்பாடு அப்படின்றதுனால உங்களை நாங்கள் மதிக்கிறோம். உங்களை வந்து அந்த தெய்வத்துக்கு ஈடாக வச்சு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி தருதலைங்க பின்னாடி போய் அரசியல் ஆதாயத்துக்காக அவங்க பின்னாடி கூட்டத்தில் நிற்கிறீங்க. நேற்று அந்த இடத்துல கூட்டத்தில் நிற்கிற அத்தனை விவசாயிகளும் வாயை மூடிட்டுங்க, சிரிக்கிறீங்க இவங்க பேசும்போது. நீங்கள் உண்மையான தமிழர்களாக இருந்தால், மக்களுக்கானவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? உதய் ப்ரோவை நீங்கள் கண்டிச்சிருக்கணும். எப்படி அப்படி பேசலாம், பேசாதீங்க அப்படின்னு. நம்ம விவசாயத்தை போராட்டத்துக்காக வந்திருக்கோம், நம்ம தண்ணி பிரச்சனைக்காக வந்திருக்கோம், அதை பற்றி பேசுங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பிரச்சனை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. இப்போ நீங்களாம் யாரோட கை கொள்ளுங்கடா? யாரோட கை கொள்ளுவீங்க? அதாவது மக்களே, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. 1947 நமக்குலாம் சுதந்திரம் கிடைச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். சுதந்திரம்லாம் கிடைக்கல, அவன் கொடுத்துட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? இந்த தருதலைங்க திருத்த முடியாது. இன்னைக்கு லண்டன், அமெரிக்கா, கனடா போவோமான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறோம். ஏன்? அங்கே தான் நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்குது, லைஃப் நல்லா இருக்குது, சுகாதாரமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்குது, எல்லாத்துக்கும் அங்கே ஓடுறோமா? அதே அவன் இங்கே இருந்திருந்தானா அப்படி தானே மாற்றிருப்பான். அவன் பண்ணதானடா இன்ன வரைக்கும் அந்த ரயில்வேஸ் போட்டதாக இருக்கட்டும், பில்டிங் கட்டினதாக இருக்கட்டும், எல்லாம் அவன் பண்ணி வச்சுட்டு போன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. நீங்கள் என்ன வந்து மயிரை கிழிச்சிட்டிங்க இந்தியாவில் அரசியல்வாதிங்கெல்லாம்? பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு எந்த தலைவன் வந்தாலும் அவனை வந்து செயல்பட விடாமல் இப்படி தடுத்துக்கிட்டே தடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அட போங்கடா நீங்களும் உங்கள் மயிரை வச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். நம்ம இவங்களுக்காக மெனக்கெடுவோம், கடைசியில் நம்மளை தான் நம்ம தூத்துவாங்க, நம்ம குடும்பத்தை தூத்துவாங்க, நம்ம சொந்த பந்தத்தை தூத்துவாங்க, எல்லாரையும் தூத்துவாங்க. நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் யாராக இருந்தாலும் ஒரு மனநிலைமை தட்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க, அப்படிப்பட்ட ஜென்மங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயிகளுக்கு போய் சேர்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐ டோன்ட் கேர், எவன் பார்த்தாலும் சரி, நான் இப்படி தான் பேசுவேன். அரியட்ட முட்டா பயில 50 வருஷமாக தண்ணி பிரச்சனை இருக்குது, அதை தீர்க்க சொல்லி கேட்க துப்பு கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து பேச போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு, அதுக்கு உங்களுக்கு வலிக்குது. அப்போ என்ன, உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்ன இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தால் உடனே உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லாமே வந்துருமா? அவருக்கு மேபி திட்டம் இருக்கலாம், டேம் கட்டலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அதுக்கான வந்து வேலை நேரம் ஏவி விட்டுருக்கலாம். எந்த இடத்துல நீர் வரத்து வருது, எப்படி நம்ம டேம் கட்டினா நம்ம தண்ணி தேக்க முடியுமா அப்படின்ற திட்டத்தை இனி செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் ஏரி குளங்கள் இருக்குது அதெல்லாம் தூர்வாரி தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் உடனே நடந்துருமா? பட்ஜெட் போடணும்ல, பணம் வேணும்ல. 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்களே யாரு? அந்த திருட்டு பயில கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க கூட நின்று கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் என்னடா விவசாயிங்க? வந்தவனே விவசாய கடனை தள்ளுபடி பண்ணு. ஏன் வாங்கின கடனை என்ன பண்ணு? ஏன் கடன் ஆன? நீ விவசாயம் பண்ணல, ஏன் கடன் ஆன? எதுக்குடா கடன் ஆனீங்க? எது கடன் ஆனீங்க? விவசாயம் பண்ணீங்கல்ல, வித்தீங்கல்ல, யாருக்கு வித்தீங்க? கவர்மெண்ட் தானே வித்தீங்க. அப்புறம் என்ன கடன் ஆனீங்க? யோசிக்க மாட்டீங்க. சோறு தாண்டா திங்கிறீங்க, அதே தாண்டா நீங்களும் திங்கிறீங்க. இவங்க விவசாயம் பண்ணுவாங்களா, விவசாய கடன் ஆகுமா? விவசாயம் பண்ணுவாங்களா, விவசாய கடன் ஆகுமா? என்ன புரியல எனக்கு. எப்படி கடன் ஆச்சு? நீங்கள் தானே விவசாயம் பண்ணீங்க. ஓகே, மழை வரல, நாசமாக போச்சா? சரி, மழை வந்து நாசமாக போச்சா? மழை வரல, கவர்மெண்ட் ஒன்று காசு கொடுக்கணும். மழை வந்து பயிரை வந்து சேதமாச்சு, கவர்மெண்ட் காசு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஒழுங்காக விலை வச்சு நெல் வீணாக போச்சு, அதுக்கு யார் காசு கொடுப்பா? என்ன எந்த உலகத்தில் இருக்கீங்க? விவசாயிகள் மேலே மரியாதை இருக்குது, ஆனால் மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டியது விவசாயிகள் தான். ஒரு நல்ல மாற்றத்தை தேடி வரும்போது, ஒரு நல்ல மாற்றம் நடக்கும்னு நினைக்கும் போது விவசாயிகள் இருக்க நீங்களும் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயமும் நடக்கும், நாட்டுக்கான நல்லதும் நடக்கும். உங்களால் தான் தமிழ்நாட்டில் விவசாயமே பாதி அழிஞ்சு போச்சு. எல்லா அரிசி வகையில் எத்தனை வகையில் முன்னாடி இருந்துச்சு எல்லாமே போச்சு.
எங்கே போச்சு எல்லாம்? எல்லாம் ஆந்திராவுக்கும் கர்நாடகம் போயிட்டாங்க. எங்கே போச்சு தமிழ்நாட்டில்? எல்லாம் குடியாரன மாறிட்டீங்க. சாயந்தரம்னா போய் டாஸ்மாகில் உட்காரணும், இல்லை காலிலேருந்து டாஸ்மாகில் உட்காரணும். அதனால தானே டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி குடியாரனாக்குனாங்க. என்னைக்கு டாஸ்மாக் ஓப்பன் ஆச்சோ அன்னையிலேருந்து விவசாயிங்க எல்லாம் குடியாரன் ஆகிட்டீங்க. விவசாயம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே குடியாரம் தான். போய் டாஸ்மாகில் போய் பாரு, எல்லாம் கரண்ட் போயெல்லாம் தான் உட்காந்துருப்பீங்க காலிலேருந்து நைட் வரைக்கும். போராட்டம்னு கூப்பிட்டா அந்த 200 காசுக்கு வந்து நின்றுவீங்க. அதே குவார்ட்டருக்கும் இதுக்கும் கோழி பிரியாணிக்கும். என்ன ஜென்மங்கடா, திருந்துங்க கொஞ்சமாவது. ஓகேவா? திருந்துங்க. திருலன்னு வச்சுங்க செம்ம காண்டாயிரம் எனக்கு. எனியோ மக்களே, இதுக்கெல்லாம் மாதர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், நொந்த சங்கம்லாம் வராது. அவங்களுக்கு திமுகலேருந்து அஜெண்டா கொடுத்தா அதுக்கு வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலாம் வரமாட்டாங்க. ஏன்னா நேற்று ஒருத்தன் கேட்டாங்க, இதுக்கெல்லாம் மாதர் சங்கம் பொங்காதான். மாதர் சங்கம் இதுக்கெல்லாம் பொங்காது. அவங்களுக்கு ஏதாவது பொங்க வச்சோம்னா வந்து பொங்குவாங்க. அதனால் இந்த இடத்துக்குலாம் பொங்க மாட்டாங்கன்றதை இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். See you in another video. Love you all. Take care. Bye-bye.